எந்த நேரமும் எதையாவது நினைத்து கவலைப்பட்டு கொண்டே இருக்கிறீர்களா? ஒரு சின்ன விஷயத்தை கூட பூதாகரமாக யோசித்து உங்கள் நிம்மதியை இழக்கிறீர்களா? ஓவர் திங்கிங் இஸ் த பிக்கெஸ்ட் காஸ் ஆஃப் அன்ஹாப்பினஸ். ஆமாம் நண்பர்களே, அதிகமாக சிந்திப்பது ஒரு மெதுவான விஷம் போன்றது. இதிலிருந்து வெளியே வர பல நூற்றாண்டுகளுக்கு முன்பே ஆச்சாரியா சாணக்கியர் சில ரகசியங்களை சொல்லியிருக்கிறார். வணக்கம் நண்பர்களே, இது மைண்ட் மோட்டிவேஷன் தமிழ். இன்று நாம் பார்க்க போகும் தலைப்பு அதிகமாக சிந்திப்பதை நிறுத்த 5 சாணக்கிய ரகசியங்கள். உங்கள் வாழ்க்கையை மாற்றப் போகும் அந்த ரகசியங்களை விரிவாக பார்ப்போம். ரகசியம் 1, கடந்த காலத்தை புதைத்து விடுங்கள். ஆச்சாரியா சாணக்கியர் கூறுகிறார், கடந்த காலத்தை பற்றி வருந்துபவன் கோழை, எதிர்காலத்தை பற்றி பயப்படுபவன் பலவீனன். நாம் ஏன் ஓவர் திங்க் செய்கிறோம்? 90% நம்முடைய சிந்தனைகள் ஏன் அப்படி நடந்தது அல்லது ஏன் நான் அப்படி செய்தேன் என்ற கடந்த கால கவலைகள்தான். சாணக்கியரின் அறிவுரைப்படி முடிந்து போன ஒரு செயலுக்காக வருத்தப்படுவதால் அந்த செயலை மாற்ற முடியாது. இதற்கு தீர்வு என்னவென்றால், கடந்த காலத்தை ஒரு பாடப்புத்தகமாக மட்டும் கருதுங்கள். அந்த தவறு இனி நடக்காமல் இருக்க என்ன செய்ய வேண்டும் என்ற பாடத்தை மட்டும் எடுத்துக்கொண்டு மற்ற தேவையற்ற நினைவுகளை இப்போதே மனதிலிருந்து அப்புறப்படுத்துங்கள். ரகசியம் 2, நிகழ்காலத்தில் நங்கூரம் இடுங்கள். அதிகமாக சிந்திப்பவர்களின் மனம் எப்போதும் இருந்திருக்கலாம் அல்லது இருக்கலாம் என்ற கற்பனையிலேயே வாழும். ஆனால் சாணக்கியர் நிகழ்கால கடமையே ஒரு மனிதனின் தலையாய அறம் என்கிறார். நாளை நடக்கப் போகும் ஆபத்துகளை பற்றி நினைத்து இப்போதே பயப்படுவது முட்டாள்தனம். இதற்கு சிறந்த தீர்வு, உங்கள் கவனம் சிதறும் போதெல்லாம் இப்போது இந்த நிமிடம் என் கையில் இருக்கும் வேலை என்ன என்று உங்களையே கேட்டுக்கொள்வதுதான். கைகளை வேலையில் ஈடுபடுத்தினால் மூளை வீணாக சிந்திப்பதை நிறுத்திவிடும். ஆக்ஷன் தொடங்கும் இடத்தில் ஓவர் திங்கிங் நின்றுவிடும். ரகசியம் 3, எதிர்பார்ப்பு என்னும் நஞ்சத்தை தவிர்த்தல். ஒருவன் எப்போது எதிர்பார்ப்பை குறைக்கிறானோ அப்போது அவன் உலகத்தை வெல்லத் தொடங்குகிறான் என்பது சாணக்கிய நீதி. நான் இவ்வளவு உழைக்கிறேன், எனக்கு வெற்றி கிடைக்குமா அல்லது மற்றவர்கள் என்னை பாராட்டுவார்களா என்ற தேடல்தான் மூளையை குடைகிறது. இதற்கான தீர்வு பற்றற்ற உழைப்பு. ஒரு வேலையை செய்யும் போது இது எனக்கு என்ன தரும் என்று யோசிப்பதை தள்ளி வைத்துவிட்டு இந்த வேலையை எவ்வளவு சிறப்பாக செய்ய முடியும் என்று மட்டும் யோசியுங்கள். பலனை தீர்மானிப்பது காலம், உழைப்பை தீர்மானிப்பது நீங்கள் மட்டுமே. ரகசியம் 4, பயத்தை எதிர்கொள்ளுங்கள். பயம் உன்னை நெருங்கும் போது அதை தாக்கி அழித்துவிடு என்கிறார் சாணக்கியர். ஓவர் திங்கிங் என்பது உண்மையில் பயத்தின் மறுபெயர். எங்கே தோற்றுவிடுவோமோ என்ற பயம்தான் நம்மை சிந்தனை சிறைக்குள் தள்ளுகிறது. சாணக்கியரின் தீர்வு என்னவென்றால், எந்த விஷயம் உங்களை பயமுறுத்துகிறதோ அதை தள்ளி போடாமல் இப்போதே செய்து முடிப்பதுதான். ஒரு பேப்பரில் நீங்கள் பயப்படும் விஷயத்தில் நடக்கக்கூடிய மிக மோசமான விளைவு என்ன என்பதை எழுதுங்கள். அதற்கு ஒரு மாற்று திட்டத்தை தயார் செய்யுங்கள். எப்போது உங்களிடம் ஒரு பிளான் பி இருக்கிறதோ அப்போது உங்கள் மூளை பதற்றப்படுவதை நிறுத்திவிடும். ரகசியம் 5, தனிமையை கொண்டாடுங்கள். தேவையற்ற பேச்சு மனதை கலைக்கும், மௌனம் மனதை செதுக்கும் என்பது சாணக்கியரின் வாக்கு. குழப்பமான நீரை தெளிவுபடுத்த அதை அசைக்கக்கூடாது, அமைதியாக விட வேண்டும். இதற்கான தீர்வு, தினமும் 15 நிமிடம் மொபைல் அல்லது எந்த ஒரு எலக்ட்ரானிக் சாதனமும் இல்லாமல் தனிமையில் இருங்கள். உங்கள் எண்ணங்கள் ஒரு நதியைப் போல ஓடட்டும். அவற்றை வெறும் ஒரு பார்வையாளராக மட்டும் கவனிப்போம். எண்ணங்களை எதிர்க்காத போது அவை தானாகவே அடங்கிவிடும். இறுதியில் ஒரு தெளிவு பிறக்கும். நண்பர்களே, சாணக்கியர் சொன்ன இந்த 5 விஷயங்களை கடைபிடித்தாலே ஓவர் திங்கிங் என்கிற வலையிலிருந்து நீங்கள் எளிதாக வெளியே வரலாம். இந்த 5 ரகசியங்களில் உங்களுக்கு மிகவும் பிடித்தது எது என்பதை கீழே கமெண்ட் செய்யுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் ஒரு லைக் போட்டு உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள்.
மறக்காமல் மைண்ட் மோட்டிவேஷன் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.